தமிழகத்தை ஆட்சி செய்ய போகும் தம்பி விஜய் அவர்கள். இது சாதாரண வெற்றி அல்ல, இது மக்கள் தீர்ப்பு. மக்கள் அவரை தெரிவு செய்திருக்கிறது. யாருமே இப்ப எந்த நாடுமே குடும்ப ஆட்சியை எடுக்காங்கல்ல. ஏன்னா குடும்ப ஆட்சினாலே குரலை கூடிதான். குடும்ப ஆட்சியில முக்கியமான விஷயம் என்ன? ஊழல். அது நம்ம பார்க்க போனா நம்ம இலங்கையிலே நடந்துச்சு. குடும்ப ஆட்சியில இருந்தவங்களுக்கு என்ன கெது என்று இலங்கை மக்கள் நிரூபித்து காட்டினாங்க. இப்ப தமிழக மக்கள் நிரூபித்து காட்டிருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். தம்பி விஜய், விஜய் என்றால் வெற்றி, வெற்றி என்றால் விஜய். டிவிகே என்றாலே சும்மா அதிருது. அண்ணன் பாஷைகளை சொல்ல போனா அப்படிதான் சொல்லலாம். தம்பி விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா நிறைய பேர் எனக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கிறது தான். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தேவையில்ல. ஆனா தம்பி விஜய் வென்றிருக்கான், இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஓட்டு போட்டதை நானே மறந்துட்டேன், யாருக்கு போட்டேன்னு. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆனா வெற்றியை நாம கொண்டாடணும். இது சாதாரண வெற்றி இல்லை, இது ஒரு வரலாற்று வெற்றி. தலைவரை முன்னுக்கே கொண்டு வந்துட்டாரு தம்பி. எம்ஜிஆர் இங்க வந்துட்டாரு. அதுதான் இப்ப எல்லாருக்கும் அது போதும் எங்களுக்கு. ஏன்னா இனி இந்த ஆட்சி தான் நிரந்தரமாக இருக்கும். பல சேவைகளை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு செய்ய போகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள் தம்பி விஜய் அவர்களுக்கு. இன்னும் உங்களது பணி தொடர வேண்டும். நீங்கள் வெற்றி வெற்றி என்றே நகர வேண்டும். மறந்துடாம சின்னாண்ணியை கேட்டதா சொல்லுங்க. அவங்களுக்கு நேற்று பிறந்த நாள், அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது சேவை தொடர எனது மனப்பூர்வமான நன்றிகள், நல்வாழ்த்துக்கள். சந்திப்போம் வெற்றியோடு.